இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனகம்பாளம்மாவோட குடும்பம் எங்களை விட வசதியிலையும் தகுதியிலையும் ரொம்ப உயர்ந்தவங்க. ஏதோ அவங்க தகுதிக்கு இல்லைன்னாலும் எங்க தகுதிக்கு 50 சவரன் நகை போடுறோம். இந்த நகையெல்லாம் நம்ம பொண்ணு கழுத்துல போடுமா? சரிங்க. அடேங்கப்பா, டிசைன் ஒன்னொன்னு தரமா இருக்கே. இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு 50 பவுன் பெருசுதான். ஆமா ஆமா. ஆமா, உலகத்துல இல்லாத நகைய செஞ்சுட்டாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் செய்யலான்னு இருந்தேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி இது கால் தூசுக்காகாது. அண்ணி விடுங்க, அவங்க ஏதோ செஞ்சுட்டு போகட்டும். மீனா, எனக்கு ஓ மேலே டவுட்டா இருக்கு. என்ன பின்ன வரதட்சணை பேசுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அண்ணி. இன்னும் டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, நீயும் எனக்கு செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் அவங்க கிட்ட காட்டுமா. ஏய், இது அதுக்கான டைம் இல்லடி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சம்பந்தியமா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? இங்க பாருங்க, சபையில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். எனக்கு இந்த வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது இது ரெண்டுலயுமே விருப்பம் இல்ல. நான் உங்ககிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கல, எப்பவும் கேட்கவும் மாட்டேன். என் குடும்பத்துல இருந்து யாரும் கேட்டிருக்கவும் மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். நீங்க உங்க பொண்ணுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்றீங்க, அவ்வளவுதான். அதுல நான் தலையிட மாட்டேன். நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கிட்ட வந்து 50 பவுன் நகையை காட்டிட்டு நீங்க பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தராதரம் கூட இல்லையா உங்களுக்கு?